வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். கேட்டை மூட்டை செவ்வாய். கேட்டைனா கேட்டை நட்சத்திரம், செவ்வாய்னா செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமையில் கேட்டை நட்சத்திரம். மூட்டைன்றது என்ன அப்படின்னு மகாபெரியவா கேட்குறார். யாருக்கும் பதில் தெரியாததால் அவரே சொல்கிறார் மூட்டைன்றது என்னன்னு. அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. மகாபெரியவா மூட்டையை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ரீமடத்தில் மகாபெரியவா முன்னிலையில் தினமும் காலையில் பஞ்சாங்க படனம் நடைபெறும். நாள்தோறும் திதி, வாரம், நட்சத்திரம், யோக கரணங்களை அறிந்து கொண்டாலே மகத்தான புண்ணியம் என்பது சாஸ்திர வாக்கியம். ஒரு அமாவாசை திதி அன்று செவ்வாய்க்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் கூடியிருந்தன. இன்னைக்கு கேட்டை, மூட்டை, செவ்வாய்க்கிழமை எல்லாம் சேர்ந்திருக்கு. அதை ஒரு தோஷம் என்பார்கள், பரிகாரம் செய்யணும் என்றார்கள். மகாபெரியவா அப்பா குட்டி சாஸ்திரிகளுக்கு சொல்லி அனுப்பு, லோகக்ஷேமத்துக்காக ஹோமங்கள் செய்ய சொல்லு என்றார். பரிகார ஹோமம் நடந்து கொண்டிருந்த போது மகாபெரியவா அங்கே வந்து பார்த்தார்கள். கேட்டை, மூட்டை, செவ்வாய்க்கிழமை என்றால் என்ன அர்த்தம்? கேட்டை என்பது நட்சத்திரம், செவ்வாய் என்பது கிழமை, மூட்டை என்றால் என்ன என்று கேட்டார்கள். எவருக்குமே பதில் சொல்ல தெரியவில்லை. மகாபெரியவாலே சொன்னார்கள், அது மூட்டை இல்லை, மூட்டம். மூட்டம் என்றால் அமாவாசை. பேச்சு வழக்கில் மூட்டை மூட்டை என்று மோனை முறியாமல் வந்தெடுத்து. தொண்டர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. மகாபெரியவா இந்த மாதிரி நுட்பமான விஷயங்களை எல்லாம் எங்கிருந்து தெரிந்து கொண்டார்கள்? அவர்களுக்கு தெரியுமா, எல்லாவற்றையும் உண்டாக்கிய பரமேஸ்வரனே பூலோகத்தில் அவதரித்து தானே நேரில் நின்று அவர்களுக்கு உபதேசம் செய்தார் என்று? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.